ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லமா, கர்த்தர் பெரியவர். பெரியவர் மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்க கேந்திரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. அவர் கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இல்லைன்னு நீங்கள் இங்கே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அவர் 2 பேர் 3 பேர் கூடனா அங்கே எப்பவுமே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே என் கூட உங்க கூட இருப்பார். அவர் இங்கே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறையில் இல்லை, மரித்தோரிடத்தில் உயிர்த்து எழுந்த தேவனை நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களோடு என்னோடு பேச அவர் வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். சொல்லமா, அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் உயிரோடு எழுந்தார், அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் இல்லைங்க, பல காரணம் உண்டு. reason for the reason. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, reason. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இங்க அழகா கொட்டை எழுத்துல போட்டு வச்சிருக்கிறேன். reason for the reason. சொல்லமா, காரணத்திற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். காரணத்திற்காக அவர் எழுந்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நின்று பார்த்தோம். ஆண்டவர் வல்லமையாய் நம்மோடு கூட இடைப்பட்டார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசினார். அவ்வளவு அழகாய் எனக்காக உங்களுக்காக அவர் பிரதான பலியான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் பெர்ஃபெக்ட் பலியான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் பிரைமல் சாக்ரிஃபைஸ் மாத்திரமல்ல, பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த பலியானவராய் அவர் பலியானார். எனக்காக உங்களுக்காக அவர் கல்லறையில் அடைக்கப்பட்டார். கல்லறை பெரிய திரையை போட்டு பெரிய கல்லை போட்டு மூடினாங்க. சேவகர்களை அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் போட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் சொன்னபடியே ஒரு காரணத்திற்காக உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே எல்லாரும் நடுங்கிட்டாங்க. கல்லறை அவரை கட்டி காக்க முடியல. அல்லேலூயா. பாதாளம் அவரை ஜெயிக்க முடியல. எந்த சேனையும் எந்த சேனை வீரர்களும் எந்த சிப்பாய்களும் அவர்கிட்ட நெருங்க முடியல. அவர் உயிர்த்தெழுவதை தடுக்க முடியல. சாத்தான் அப்படியே அவன் விழுந்து போனவனாய் மாறினான். அப்படியே அவன் ஓடி போனவனாய், அவன் புறமுதுகிட்டு ஓடுகிறவனாய் மாறினான். எல்லாரும் சொல்லலாமா, reason for the reason, reason for the reason. அநேக காரியங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும், ஆமென், ஹல்லேலூயா, சதா காலங்களிலும் என்னவா இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அவர் மரித்தார், அது உண்மை. அவர் எனக்காக உங்களுக்காக மரித்தார், அது உண்மை. இன்றைக்கு உயிரோடு அவர் எழுந்தார் என்பதை அநேகர் கேள்வி கேட்பது என்ன? அவர் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர் மரிக்கவில்லை, அப்படியே சும்மா பாசாங்கு பண்றாங்க. இது வேற மாதிரி ஆகுது, இது வேலை ஆள் மாறாட்டம், அப்படி இப்படின்னு பல காரியங்கள் இருக்கு. என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, என்னென்னவோ கதை கட்டி பார்த்தாங்க, என்னென்னவோ கட்டுக்கதையை இன்னைக்கும் திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன். ஹல்லேலூயா. முதல்ல அது முக்கியம், அது முக்கியம், அது உண்மை, அது மேலானது. அவர் மரித்தார் என்பது உண்மை. அவர் மரித்தார் என்பது எவ்வளவு உண்மையோ அவர் சொல்லுகிறார், இதோ ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். பாட்டு பாடணும். எம்மா ஒரு சீசர் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ, ஐயோ எங்கள் கூட இருந்து ஒரு போயாச்சு, இனி என்ன நடக்க போகுது? இவர் இன்னொரு ஆளாக நடந்து போகிறார். இயேசு உயிரோடு எழுந்த இயேசு என்ன பண்ணுறாரு? இன்னொரு ஆளாக கூட நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாத விஷயம், ஒருத்தர் இயேசுன்னு இருந்தார், இந்த மாதிரி நடந்துடுச்சு.
கூடவே தான் இருக்கிறாரு. இன்றைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கிறார் உயிரோடு எழுந்த இயேசு. ஆனால் அவர் இல்லாதது போலவே நம்ம எவ்வளோ தடவை நடந்துக்கிறோம். அவர் இல்லாதது போலவே எவ்வளோ தடவை நம்ம நடந்துக்கிறோம். அதை மறந்துடுறோம். அவர் மரித்ததை எவ்வளவு நம்ம நம்புகிறோமோ அவர் உயிரோடு எழுந்தார் என்பதையும் முழுவதுமாய் நானும் நீங்களும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு முதலாவது காரியம், Jesus is risen for the reason because that shows he has power to do what he has promised. Hallelujah. He has power to do what he has promised. அவர் உயிரோடு எழுந்தார். அது எதை காண்பிக்கிறது? அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார். எதற்காக? அது எதை காட்டுகிறது? தான் சொன்னதை அப்படியே செய்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மத்தேயு 28:6 வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தாம் சொன்னபடி, தான் வாக்குறுதிப்படி, தான் விளம்பினபடி, தான் என்னென்னலாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, என்னென்னலாம் வாக்குத்தத்தத்தை வார்த்தைகளை அவர் சொன்னாரோ, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பவர் அவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற வேற ஆட்கள் மாதிரி இல்லை. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவர் தாம் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தார். அதை எடை காட்டுகிறது. God has power to do what he has promised. அவர் என்ன எல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்னவெல்லாம் வாக்குத்தத்தத்தை உரைத்திருக்கிறாரோ அதை எல்லாம் நிறைவேற்ற, சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். அவர் சாதாரண ஆள் இல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சாதாரண மனுஷன் இல்ல, அவர் சாதாரண ஆள் இல்ல. அவர் சொன்னதை செய்ய முடியாம, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு ஒன்று நான் சொல்லுவேன், நாளைக்கு நான் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா நான் மனுஷன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் என்னுடைய வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷனுடைய வார்த்தை அப்படிதான். நீங்கள் எவ்வளோ பேர் ஆளை வேணாலும் நம்புங்க, எவ்வளோ பெரிய மனுஷனை வேணாலும் நம்புங்க, எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரை வேணாலும் நம்புங்க, எவ்வளோ பெரிய பாஸ்டரை வேணாலும் நம்புங்க, எவ்வளோ பெரிய ரெவரண்ட் பிஷப் வேணாலும் நம்புங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த ஆளாக இருக்கட்டும், எந்த அதிகாரியாக இருக்கட்டும் நம்புங்க. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று தாங்க. சூழ்நிலை அவங்கள மாற்றிரும், சுயநலம் அவங்கள மாற்றிரும். எல்லாத்துக்கும் மேலே சொன்னதை காப்பாற்றுறதுக்கான அந்த சக்தி இருக்காது. ஆனால் இந்த தேவன் சொல்றார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உயிர் தெழுந்தாராம்? சொல்லாம அவர் செய்யலை. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். தாம் சொன்னபடி அவரை குறித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினது. காரணம் என்ன தெரியுமா? He has power to do what he has promised. அவருக்கு அந்த வல்லமை உண்டு. என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை தாம் சொன்னபடி வாழ்ந்தார். தாம் சொன்னபடி பிறந்தார், தாம் சொன்னபடியே வாழ்ந்தார். அவரை குறித்து என்னென்னலாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சோ அதில் ஒரு பிசகலும் இல்லாமல் அப்படியே அவர் வாழ்ந்தார். பரிசுத்தராய் தான் சொன்னபடியே வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் தான் சொன்னபடியே தன்னை காத்து கொண்டார். கடைசி வரைக்கும் தன் சொன்னபடியே அற்புதங்களை செய்தார். கடைசி வரைக்கும் தான் சொன்னபடியே அவர் அடிக்கப்பட்டார். தாம் சொன்னபடியே அவர் அவமானப்பட்டார். தாம் சொன்னபடியே இரத்தத்தை சிந்தினார். தாம் சொன்னபடியே எப்படி அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டவர் மரித்தாரோ அதே போல தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுதவும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மரித்து 3ஆம் நாள் அவர் அப்படியே எழுந்தார். இந்த உலகத்தில் நீங்கள் இஸ்ரேலில் போய் பார்க்கலாம். ஒரு நாள் அதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் போனோம். எத்தனையோ பேருடைய கல்லறைகளை பார்த்துருக்கிறோம். சில சமயத்தில் நம்ம இங்கே பெங்களூருக்கு போகிற அந்த கல்லறை பக்கம்லாம் போனோன்னு சொன்னால் அதெல்லாம் ஞாபகம் வரும். நாங்கள் எவ்வளோ பேரை அடக்கம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேரை கல்லறையில் வச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கல. He is a history maker. அவர் சரித்திரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினவர். எத்தனையோ நான் இயேசுன்னு சொன்னவங்களும் மரிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் தான் இயேசுன்னு சொல்லி எவ்வளோ பேர் மரித்தாங்க. அவங்க கல்லறைலாம் அங்கேயே இருக்குது, அந்த கல்லறை மேலே புல் முளைஞ்சிருக்கு. ஆனால் என் தேவனுடைய கல்லறை அங்கே ஒருத்தரும் இல்லை, காலியாக இருக்கு. இன்றைக்கும் திறந்துருக்கு. நீங்களும் நானும் சொந்த கண்களில் போய் பார்க்கலாம். அவர் அங்கே இல்லை. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். காரணம், அவருக்கு தாங்க அந்த வல்லமை உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. அவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு. He has power to do what he has promised. அதில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. யோவான் 2:19 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் சொன்னாரா? இந்த ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, இடிச்சு போடுங்க. யூதர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்ல வரீங்க நீங்கள் பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா! அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு யோவான் அழகாக குறிப்பிடுறாரு. அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையையும் கரங்களை தட்டி சொல்லலாம், விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா! அப்புறம் நடக்க போகிறது இப்போவே 2வது அதிகாரத்தில் எழுதிட்டார். அப்போ அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ ப்ராமிஸை கொடுத்துருக்கலாம். நான் நிற்பேன், நான் கைப்பிடிப்பேன், நான் கரம் பிடிப்பேன், நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் இவ்வளோ நாள் இருப்பேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அந்த ப்ராமிஸ்லாம் கொஞ்சம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். அதை நம்பிக்கிட்டு நான் போனேன்னு சொன்னால் என் வாழ்க்கை மிசரபிள் தான். என் வாழ்க்கை மாறி போயிடும், என் வாழ்க்கை நிலை மாறி போயிடும், தடுமாறி போயிடும். மனுஷனுடைய வார்த்தை நானும் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதை நிறைவேற்ற வல்லமை இருக்காது, பலன் இருக்காது. சூழ்நிலையும் சுயநலமும் மாற்றிவிடும். சொந்தக்காரன் பந்தகாரம் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவான். கூட இருக்கிறவன் எல்லாம் குழி பறித்து தள்ளி விட்டுருவான். ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, he has power what he has promised, to do what he has promised. அவர் ஒருவருக்கு மாத்திரம் வல்லமை உண்டு. மரித்த நம்முடைய வாழ்வை மீண்டும் எழுப்ப ஒரே ஒருத்தருக்கு தான் வல்லமை உண்டு. மரித்த என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய வேலையை அவர் மீண்டுமாய் எழுப்ப அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு. மரித்த என்னுடைய சரீரங்கள் மீண்டுமாய் எழுப்ப அவர் ஒருவருக்கு தான் வல்லமை உண்டு. இந்த வியாதி வந்துடுச்சு, இந்த பலவீனம் வந்துடுச்சு, இந்த பிரச்சனை வந்துடுச்சு, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஐயோ, திடீர்னு இவ்வளோ பெரிய வியாதியா, இவ்வளோ பெரிய பலவீனமா, ஏன் கடவுள் ஏன் இந்த விஷயத்தை எனக்கு அனுமதிச்சாரு? என் வாழ்க்கை எல்லாமே ஹாஸ்பிட்டல் தானா? என் குடும்பத்தோடு என்னால் வாழ முடியாதா? அப்படின்ற பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எதையெல்லாம் நான் முடிஞ்சிருச்சு, மரித்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, கல்லறையில் வச்சாச்சு, 3 நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லலாம். அது எந்த விஷயமா இருக்கட்டும், உயிரோடு எழுந்த தேவன் மீண்டுமாய் அதை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்ட மட்டுமா? உயிரோடு எழுந்த தேவன் மீண்டுமாய் எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் ஒருவரே. சொல்லமா, ரீசன் ஃபார் த ரீசன். இதுதாங்க முக்கியமான ரீசன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேறிடுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிட்டத்தட்ட 300 வாக்கு தத்தங்களுக்கு மேலே இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஒரு மனுஷன் நிறைவேற்றிட்டாரு. ஒன்றையும் விடலை. ஒவ்வொன்றும் நடக்கும்போது நீங்கள் காஸ்பல் புக்கில் வாசிக்கலாம், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இப்படி ஆனது, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அவர் இப்படி சொன்னார், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இவர்கள் அதை செய்தார்கள். எப்படிங்க? அவர்கிட்ட தான் அவர் எந்த விஷயத்துக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவரிடம் மாத்திரம்தான் வல்லமை உண்டு. அவர் தாம் உயிரோடு எழவில்லை என்றால் நாம் அவரை ஆராதிப்பதில் அர்த்தமில்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் அவரை விடுதலையோடு ஆராதிக்கிறோம். சொன்னதை செய்யாமல் இருந்திருந்தா அப்படி செய்ய முடியுமா என்னால், உங்களால்? அவர் தாம் உயிரோடு எழவில்லை என்றால் நாம் அவரை விசுவாசிப்பதில் என்ன அர்த்தம்? அவர் தாம் உயிரோடு எழவில்லை என்றால் நாம் அவருக்காக காத்திருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கு? அவர் உயிரோடு எழுந்தது தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். அழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்கு மாபெரும் நம்பிக்கை. அவர் உயிரோடு எழுந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் கூட இருக்கிறதுக்காகவே அவர் எழுந்தாருங்க. ஹல்லேலூயா. என்னை எழுப்புவதற்காகவே அவர் எழுந்தாருங்க. என்னோடு கூட நடப்பதற்காகவே அவர் எழுந்தாருங்க. இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்? பிறகு he has power what to do. hallelujah. what he has promised. அவருக்கு வல்லமை இருக்கு, அவருக்கு சக்தி இருக்கு, அவருக்கு பலன் இருக்கு. அவர் ஒருவரே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தார், என்ன உயிரோடு எழுப்ப. அவர் உயிரோடு எழுந்தார், என்னோடு இருக்க. அவர் உயிரோடு எழுந்தார், எனக்காய் மீண்டுமாய் வருவதற்கு. ஏன் எனக்காக அவருக்கு நான் அந்த நம்பிக்கையில் தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறதுனால. இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் நாசமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதனால்? அவர் உயிரோடு இருக்கிறதுனால. இந்த உலகம் ஒரு பக்கம் நாசமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ஒரு பக்கம் வேற விக்கிரக காரியங்களில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ஒரு பக்கம் மூட நம்பிக்கையில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒருவரே நம்பிக்கையானவர். காரணம், உயிரோடு எழுந்த தேவன் எனக்குள்ளாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெருசாக விசுவாசிங்க, பெருசாக நம்புங்க. கல்ற காலியாக இருக்குது, பணம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. பணம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அவர் நடந்த இடத்த பார்த்துட்டு வாங்க, அவர் இருந்த இடத்த பார்த்துட்டு வாங்க, அவர் அழகாக கடத்தின இடத்த பார்த்துட்டு வாங்க. பேதுருவும் மற்ற சீஷரும் ஓடுறாங்க. பேதுரும் மற்ற சீஷரும் ஓடும்போது எல்லாரும் ஒன்றா ஓடுறாங்க, எல்லாரும் ஒன்றா கூடி ஓடினாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் பேதுருவை விட மற்ற சீஷர்கள் குடுகுடுன்னு ஓடினாங்களாம். யாரை பார்க்குறதுக்கு? கல்லறையில் இயேசு இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துடுச்சு. மேரி வந்து சொல்லிட்டாங்க, அவர் அங்கே இல்லை, எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கோ, என்ன நடந்துச்சோ தெரியல. அப்போ பேதுருவும் அவங்க சீஷர்களும் எழுந்து ஓடி வரும்போது பேதுரு ஓடுறதை விட கூட இருந்த சீஷர்கள்லாம் ஓடுறாங்க. யோவான் தான் குறிப்பிட்டாரு, யோவானும் சேர்ந்து ஓடுறாரு. அங்கே போய் வெளியே இருந்து எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் பைபிள் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். வெளியே இருந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ அவர் மேலே போத்தி இருந்த அந்த சீலை அங்கே இருந்தது. வெளியே இருந்து பார்க்குறாங்க எல்லாரும். ஆனால் லேட்டாக வந்தார்ல நம்ம பேதுரு, அவர் லேட்டஸ்ட்டாக வந்து வெளியே நிற்கல, கல்லறைக்குள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்றதை அப்படியே கண் கூட பார்க்குறாரு. அதை யோவான் எழுதுறாரு. கண் கூட பார்க்குறாரு. முகத்துக்கு சுற்றி இருந்த அந்த சீலை, அந்த துணி, அந்த கிளாத்து, உடம்புல சுற்றி இருந்த அந்த கிளாத்து அப்படியே சும்மா அப்படி போட்டு பொழியாம். அங்கே கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒழுக்கமுள்ள ஒரு அழகான தேவன் பாருங்கள், அழகாக மடித்து வச்சுருந்துதான் கல்லறையில் கூட. கரங்களை தட்ட மாட்டோமா?
நீங்கள் வாசிச்சு பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த துணியும் அவர் உயிரோடு எழுந்து ஏதோ எழுந்தண்டா போனண்டான்னு போகலை, இருந்த எல்லா துணியும் அவர் மடித்து வச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிதான் இருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் மடித்து வைக்கப்பட்டிருக்கு. முகத்தில் சுற்றி இருந்த சீலைகள், அவர் உடம்பை சுற்றி இருந்த சீலைகள் எல்லாம் அழகாக எடுத்து மடித்து வச்சு உயிரோடு எழுந்த தேவன் அழகாக போயிருக்கிறாரு. எவ்வளோ பேர் கூடுன்னு ஓடி வர்றன்றது முக்கியம் இல்லை. இன்னைக்கு இயேசுவை தேடி இயேசுவை பார்க்க ஓடி வரோம் எல்லாம் கொடுன்னு. ஆனால் இயேசுவை ருசி பார்க்கறது கொஞ்சம் பேர் தான். உண்மையாக போய் சாட்சியாக இருப்பது கொஞ்சம் பேர் தான். சொல்கிறாங்க பேதுருக்கு வயசாயிடுச்சு. வேத பண்டிதர்கள் அப்படி சொல்கிறாங்க, பேதுருக்கு கொஞ்சம் ஒருவேளை வயசாயிருக்கலாம், அதனால் மற்ற சீசர்கள்லாம் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கலாம், ஓடி வந்தாங்க. நான் சொல்கிறேன் எப்படியா இருக்கட்டும், வயசாகிருக்குதோ வயசாக இல்லையோ, ஆனால் வந்தவன் உள்ளே போலியே, மேலே மாத்திரம் பார்த்தாப்புல. ஆனால் நம்ம ஆள் பேதுரு எல்லாமே டீட்டெயிலாக உள்ளே போயிடுவார். அல்லேலூயா. உள்ள கல்லறைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு. பாருங்க, ஏன் அதை பார்க்க சொல்கிறேன், ஏன்னா அவர் அங்கே இல்லை, இங்கே இருக்கிறாரு. அங்கே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே உங்களுக்குள்ளே இருக்க அவர் விரும்புகிறாருன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் இங்கே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். மரித்த உங்கள் வாழ்வை, என் வாழ்வை அவர் மீண்டுமாய் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கையில் என்ன தான் பிளானில் இருக்குதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ஒரு பிளானில் போய்கிட்டு இருந்தேன், எல்லா பிளானும் புட்டுக்கிடுச்சு. சொல்லம்மா என்ன ஆயிடுச்சு, நம்ம பாஷையில் பேசுவோம், என்னவா எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே புட்டுக்கிடுச்சு. நான் அதை நம்பினேன், நான் இதை நம்பினேன், அதை பார்த்தேன், நான் இதை பார்த்தேன், என் படிப்பை பார்த்தேன், என் வேலையை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பையனை பார்த்தேன், இந்த மனுஷனை பார்த்தேன், அந்த லீடரை பார்த்தேன், அந்த பாஸ்டரை பார்த்தேன், அந்த ஊழியக்காரனை பார்த்தேன், அந்த விசுவாசியும் பார்த்தேன். நடுவில் புட்டுக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அவர் என் கூட உங்க கூட இருக்கிறார். Hallelujah. He has power to do what he has promised. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர் சொல்ல விரும்புகிறாரு, நிறைய பிளான்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் எழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. சும்மா அவர் எழுந்து சும்மா போல, வேத வாக்கியங்களெல்லாம் நிறைவேறினது உண்மைதான். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை அவர் உண்டு பண்ணிட்டார், அதை முழுவதுமாய் நிறைவாக்கினார். அங்கே சீஷர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, நடுவில் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். யூதர்களுக்கெல்லாம் பயந்து கதவை சாத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா ஏற்கனவே பயந்து இருக்கிறாங்க, இவங்க இயேசு ஆள் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து எதனா பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி எல்லாமே கதவை சாத்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஆள் அப்படியே உள்ளே வந்து, என் இயேசு உள்ளே வந்து, உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் சமாதானங்க. சொல்லம்மா, உங்களுக்கு ஷாலோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஷாலோம், உங்களுக்கு ஷாலோம். எனக்கும் ஷாலோம் தான், உங்களுக்கும் ஷாலோம் தான். சமாதானத்தை அவர் நிறைவாய் தந்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் எதை குறிச்சும் யாரை குறிச்சும் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க, எதை மேலேயும் நம்பிக்கை வைக்காது. எந்த பொருள் மேலும், எந்த மனுஷன் மேலேயும், எந்த நபர் மேலேயும், எந்த ஸ்தாபனத்தின் மேலேயும் எது மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை வைக்க வேணாம். ஏன் அப்பாவாக இருக்கட்டும், என் அம்மாவாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் மேலேயும் என் கண்கள் மேலே நம்பிக்கை, என் கண்கள் போகக்கூடாது. அவங்க மேலே என் நம்பிக்கை, என் விசுவாசம் போகக்கூடாது. ஒருத்தர் உயிரோடு எழுந்தார் பாருங்க, அவர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சுருங்க போதும், அவர் மேலே மாத்திரம் விசுவாசம் வச்சுருங்க. காரணம், அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தான் சொன்னதை 100% முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He has power to do what he has promised. இரண்டாவதாக, he has power மாத்திரமல்ல, he had proved that he is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நிரூபித்து விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை அநேகருக்கு சொல்லிட்டு வராரு. கலங்காதீங்கப்பா, கலங்காதீங்க. லாசரு இறந்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு. வராங்க அவங்க சீசர், அதை மரியாலும் மார்த்தாலும் வராங்க. சொல்கிறாரு, அழாதீங்க, என்னை விசுவாசிக்கிறவன்
மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அங்க சொல்லிட்டார்ல. அங்க சொல்லிட்டு இப்போ இவர் உயிரோடு எழுந்துடலாம், என்ன நடக்கும்? ஏன்பா நீங்க அங்க என்ன சொன்னீங்க? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே. I am the resurrection and the life ன்னு சொன்னீங்களே. அப்போ நீங்க ஏன்பா நீங்க சொன்னதை நிறைவேற்றல? நீங்க ஏன்பா அதை ப்ரூவ் பண்ணல? அப்படி கேட்கவே முடியாது என் கர்த்தர்கிட்ட, என் இயேசுகிட்ட அதை சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை அவர் என்ன ப்ரூவ் பண்றார் பாருங்க. He is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் அவரே ஜீவனுமாய் இருக்கிறார் சொல்றாரு. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 11:25 வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னவா இருப்பான்? மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவனுக்கும் ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என் ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என் வாழ்விற்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என்னுடைய உடல் நலத்திற்கு, நல்ல ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே இந்த உலகத்திற்கு எல்லா காரியங்களுக்கும் அதிகாரியாக, அஸ்திவாரமாக அவரே இருக்கிறார். தான் சொன்னதை அப்படியே நிரூபித்து விட்டு போயிட்டு இருக்கார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒன்னு அங்க சொல்லிட்டு இன்னொன்னு நீங்க செய்யல, முடியல, ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பண்ணிட்டேன் அப்படி சொல்லல. அவர் இதை நிரூபிக்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அது உண்மை என்பதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உண்மை. இங்க அழகா சொல்லுது பாருங்க. நான் முதல் ஆதார வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது வாசிக்க முடியுமா? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான். என்னவா என்னவா என்னவா? உரிய திறவுகோள்களை கரங்களை தட்ட மாட்டோமா? எதுக்கு? நான் என்கிட்ட என்ன இருக்கு? I have the key. I have the keys. இங்க போட்டுருக்கு பாருங்க, வசனம் சொல்லுகிறது, the living one, I was dead but now I am alive forever. I have the keys of death and hell. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் தாங்க உயிர், அவர் தாங்க ஜீவன், அவர் தாங்க உயிர்த்தெழுதலின் தேவன். அப்போ அவர்கிட்ட சாவி இல்லாமல் யாருக்கிட்ட இருக்கும்? அவர்கிட்ட சாவி இல்லாமல் யாருக்கிட்ட இருக்கும்? நான் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட தானே சாவி இருக்கும். உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரர் அவர் தான். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன் அவர் தான். இல்லை வேற உங்கள் வீட்டு சாவியெல்லாம் என்கிட்டயும் ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை மைண்டுக்குள்ளே ஓடும். இல்லை நம்ம மைண்ட் அப்படி தானே. அவர் ஒரு சாவி வச்சிருக்காருப்பா. அப்போ அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில அதிகாரத்தை கொடுத்துருக்கார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ உங்ககிட்ட அந்த சாவி கொடுத்துருப்பாரு. ஒருத்தரை உயிரோடு எழுப்ப, ஒருத்தரை சுகமாக்க, ஒருத்தரை வாழ வைக்க. ஆனால் சாவிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த ஒரிஜினல் கீ அவர்கிட்ட தான் இருக்கு. இங்கே அழகாக சொல்லுகிறது, இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஆம்பிளிஃபைடு டிரான்ஸ்லேஷனும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனு. ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன். ஐ எம் அலைவ், ஐ டைட் பட் ஐ கேம் டு லைஃப் அண்ட் மை லைஃப் இஸ் நவ் ஃபாரெவர். அப்படி சொல்லிட்டு see these keys in my hands, என் கையில் சாவிங்க இருக்குது பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் அழகாக இந்த வசனத்தை விவரிக்கிறாங்க. என் கையில் சாவி இருக்குது பாருங்க. see these keys in my hands. அதை சொல்லிட்டு they open and lock death's door. என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இறந்தேன் ஆனாலும் உயிர் பெற்றேன். நான் என் ஜீவன் இப்போது மாத்திரமல்ல, அது எப்போதும் என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படி சொல்றாரு. என் கையில இந்த சாவிகளை பாருங்க.
என் கையில் இந்த கீ இருக்குது பாருங்க. இந்த கீ எதை குறிக்க தெரியுமா? நான் என்ன பண்ண தெரியுமா? அவை மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. எங்க இருக்கிறீங்க? அந்த அந்த சாவி என் கையில் இருக்கு பாருங்க, சாவி. அந்த சாவி என்ன பண்ணுமா? மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. அவர் உயிர்த்தெழுதலின் தேவன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த சாவி மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. அதன் பிறகு அது நரகத்தின் வாயில்களையும் திறக்குமா பூட்டுமா. சொல்லமா, அந்த சாவி திறக்குமா பூட்டுமா, திறக்குமா பூட்டுமா. ஏன்னா அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அதை நான் விட்டுடக்கூடாது, மறந்துடக்கூடாது. என் கூட இருக்கிறாரு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. சும்மா சொல்லிட்டு போயிடல அவர். சும்மா சொல்லிட்டு அப்படியே சரி செஞ்சா செய்வோம், செய்யாங்கட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகல அவர். He had proved. அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, மரணத்தின் கீ என்கிட்ட இருக்குப்பா, பாதாளத்தின் கீயும் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன், நான் ஜீவனுக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உடையவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பாதாளமும் அவரை கட்டி போட்டு வைக்க முடியாது. எதுவுமே கட்டி காக்க முடியல. ஒரே ஒரு சடிதியில் ஒரு நிலநடுக்கம் உண்டாயிடுச்சு. அப்படியே எல்லாம் ஆடி போய் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ஆண்டவர் அழகாக அந்த அழகாக திறந்து உயிரோடு எழுந்து போனார். மரணமே உன் கூர் எங்கே? வசனம் சொல்லுகிறது என்னங்க? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வசனம் சொல்லுகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் என் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் என்னுடைய ஜெயம் தேவனாய் இருக்கிறார். நான் ஒரு வீடியோ சர்ச் பண்ணி அதை நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறது, ஜூவாலஜிஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த நிலங்களை நிறைய காரியங்களை ரீசர்ச் பண்ணுறவங்க. அந்த வீடியோ ரெடி பண்ணிக்கோங்க பிரதர். மிஸ்டர் ரான் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் அழகாக நிறைய காரியங்களை கிறிஸ்டியன் பைபிளை வச்சு நிறைய காரியங்களை ஆராய்ச்சி செஞ்சு, வேதம் உண்மையானது, சத்திய வேதம் உண்மையானது, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நோவாஸ் ஆர்க்கு இன்னும் பல காரியங்களை அவர் ரிசர்ச் பண்ணி உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு வீடியோ பார்த்து நான் ஆடி போயிட்டேன். என் விசுவாசம் பெரிய பெருக்கதில் உண்டாயிடுச்சு. அது ஒரு ஆதாரம் தான். வேதம் ஒன்றே போதும், வேறு எதுவும் வேதத்திற்கு நிகராக நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆடட் சோர்ஸ் அது. அந்த வீடியோ பாருங்க. வர செய்து பிடிச்சிக்கோ, மைக் எடுத்துப்படி வந்துச்சுங்களா? Very much about all three for seminars. Wonderful, thank you. My question is that you said that you had the blood of our Lord examined by the Israelis. That's correct. What was their determination of that? Okay. Now, we won't be able to take second questions. I'm sorry if you're on your second one, please just step out. I love you, but we're running out of time. Real quickly, okay. Dry blood is dead blood. Dry blood is dead blood. Everybody knows that, all right? They can test the blood of the pharaohs, the mummies of the pharaohs, all right? There's certain things they can do. They cannot get a chromosome count by any method I'm familiar with, all right? Things keep changing. I don't profess to know everything. However, there's no way I know that you can get a chromosome count out of dead blood. You can get a DNA and some other things, but not a chromosome count, all right? That's done by living white blood cells. Now then,
first of all, in this analysis, I took the blood into a laboratory in Israel. I asked one of the people I work with in antiquities, where is a good laboratory that does reliable work? And they said, such and such, such and such. I took it. I just said, please examine this blood and tell me what you can tell me about it. All right? They said, well, look, we're going to reconstitute it. We're going to put it in normal saline and keep it at body temperature for 72 hours with gentle swirling. All right? That's their business. That's great. I said, now I want to be there when you check it out. They said, fine. So I was back. They checked it out. I said, now, they said it's human blood. We can tell that. They did whatever tests they need to do. And then I said, take some of the white blood cells and put them in a growth medium and keep them at body temperature for 48 hours. And they said, well, that'll do no good because it's dead blood. I said, would you please do that for me? They said, okay, we'll do it. So anyway, I said, I want to be there when you take it out and examine it. So I was back there. They took it out, examined it under a microscope, and the one technician called the other one over there, and then they called the boss over there, and they were talking Hebrew a mile a minute there for a little bit, and they looked at me and they said, Mr. Wyatt, this human blood only has 24 chromosomes in it. Everybody else has 46. You see, 23 from your mother, 23 from your father, 22 autosomes from your mother, 22 autosomes from your father. You get an X from your mother, you may get an X or Y from your father, all right? This blood had 23 chromosomes from the mother's side, one Y chromosome only. You see, the child could not have developed if they hadn't had the autosomes from the mother. So all of his physical characteristics were determined by his mother's side of the family, her autosomes. His maleness was determined by this one Y that came from the source, not a human male. Then they said, this blood is alive. Man. And then they said, whose blood is this? I said, it's the blood of your Messiah. கரங்களை தட்டலாமா? நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அவர் ஒரு ட்ரை பிளட்டு எடுத்துகிட்டு போய் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ட்ரை பிளட் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இயேசு வாழ்ந்த அந்த இடத்துல ஒரு ட்ரை பிளட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்க சொன்னாங்க ட்ரை பிளட்டு அது செத்து போயிடுச்சு, அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, எனக்காக பண்ணுங்க, இந்த ரீசர்ச்சரை சொல்லி எனக்காக பண்ணுங்க. அதை எடுத்து அந்த 72 hours அது ஆராய்ச்சி பண்ணி, உங்களுக்கு தெரியும் அது எப்படி அதை செய்வாங்க அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதில் இன்னும் பல காரியங்கள் அவர் சொல்கிறாரு. அது இப்போ நமக்கு வேண்டாம். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு, அந்த பிளட்டில் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு குரோமோசோம்ஸ் 23 + 23 46 குரோமோசோம்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள உடம்பில் இருக்குமா. காரணம் அப்பாவுடைய செல்ஸும் அம்மாவுடைய செல்ஸ் ரெண்டும் வருமா. ஆனால் அந்த பிளட்டில் 24 குரோமோசோம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அம்மா சைடில், மேரி அம்மா சைடில், ஏன்னா அவர் ஃப்ளஷில் வளர்ந்தார்ல. ஸோ மேரி அம்மா சைடில் 23, ஒரே ஒரு செல் ஆண்டவர் உடைய செல். கடைசி அவங்க சொல்கிறாங்க, ட்ரை பிளட் இஸ் டெட் பிளட் இல்லை, அந்த பிளட் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பிளட் வேறு யாருது இல்லையா, என் இயேசு கிறிஸ்து. என் இயேசு கிறிஸ்து. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர் செல், அவருடைய அந்த ரத்தம் சிந்தின அந்த இடம், அந்த பிளட் இன்றைக்கும் உயிரோடு, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லாமா, he had proved. அவரே உயிர் தழுதலும், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
மரணம் அவரை கட்டி காக்க முடியாது, பாதாளம் அவரை கட்டி காக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் திறவுகோல் இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் திறக்கிறதும் இவர் மூடுறதும் இவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா இவர் தான் ஜீவனுக்கு சொந்தக்காரர், இவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அப்போது நம்ம எல்லாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலே இந்த உலகம் இயங்குவதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலே இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதற்கான அஸ்திபாரமாய் இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலே நாம் வாழ்வதற்கான ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அவருடைய வருகை இல்லை. இப்போ நம்ம அவருக்கு வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம், அவர் உயிர்த்தெழுந்து அப்படியே அவர் போயிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறார், நான் போகிறேன், என் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நாங்கள் ஆயத்தம் பண்ணுறேன். நான் எப்படி போனனோ அப்படியே ஒரு நாள் மேகங்களுடன் எக்கால சத்தத்தோடு தேவ தூதர் கூட்டத்தோடு நான் வருவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. காரணம், அவர் உயிரோடு எழுந்து அவர் சென்றதுனால தான். ஹல்லேலூயா. அவருடைய வருகை இல்லை என்றால் இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னதாங்க முடிவு? இந்த உலகத்திற்கு முடிவு என்ன? இந்த உலகத்திற்கு அர்த்தம் என்ன? அப்போ இந்த உலகம் எதை குறித்து எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்திற்குன்னு ஒரு முடிவு, எதுக்கும் ஒரு முடிவு இருக்க, ஒரு முடிவு இருக்கணுமே, ஒரு ஹோப் இருக்கணும் இல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்ல, ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்ல. எதை நோக்கி நான் ஓடணும்? இந்த உலகம் எதை நோக்கி அப்புறம் ஓடும்? இதை புரியாம இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் எழுந்தார், அவர் மரித்தார், அவர் எழுந்தார், அவர் வரப்போகிறார். இதுதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாம என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த உலகத்துல நான் வாழப்போகிற இந்த கொஞ்சம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் 70 வருஷம், இந்த கொஞ்ச வருஷத்துல என் வாழ்க்கையில முடிவு என்ன? எதை நோக்கி, எந்த ஆதாரத்தை நோக்கி, எந்த அஸ்திவாரத்தை நோக்கி ஓடும்? அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் எழுந்தவர் எனக்காக வரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. வாழ்ந்தோம், வளர்ந்தோம், செஞ்சோம், சாதிச்சோம், செத்தோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அவருக்குள் மரிப்பவன் மரித்தாலும் உயிரோடு இருப்பான். காரணம், அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருப்பான். ஏன்னா அவர் என்னை கூட்டிகிட்டு போக போகிறாரு. எனக்குன்னு ஒரு பெரிய அரசாட்சி இருக்குது. அந்த அரசாட்சியில் நான் அங்கே அவர் கூட இருப்பேன். அங்கே பசியும் இல்லை, அங்கே வலியும் இல்லை, அங்கே வேதனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோடு கூட நான் வாழ்வேன்.